வைராகியம் அவசியம். எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கு தெரியுமா, எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் இருக்கிற சர்ச்சு மாஸ்க்கு கம்பல்சரி போயிருவேன். காரணம் தெரியுமா உங்களுக்கு? மகான்கள் இறைவனின் அனுகிரகம் பெற்றவர்கள், அவர் மத போதர்களின் அனுகிரகம் பெற்றவர்கள் கிடையாது. வேறு மதத்தை சார்ந்த மகானையோ அல்லது ஞானியையோ நீங்க தவிர்க்கிறீங்க, மறுக்கிறீங்கன்னா அது உங்கள் அறியாமை ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிளையும் நீங்க வெறுப்பதற்கு சமம். என்னவே இவ்வளவு மதிக்கிறீங்களே, 80-90 வருஷம் ஒரு கொய்க்குள்ள உட்கார்ந்து அப்படியே முத்திரை பிடிச்சுக்கிட்டே உட்கார்ந்தவங்களா இருக்காங்க. 1000 வருஷம்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரு சிந்தனை இல்லாம ஐம்புலன்களை அடக்கி ஒடுக்கி இறையருளை பெற வேண்டும் என்ற அந்த நினைப்போடு தன்னை பிரம்மத்துடன் ஒடுக்கி கொண்ட மகான்களை எப்படி உங்களால வெறுக்க முடியுது? எப்படி உங்களால மறுக்க முடியுது? உங்களுக்குள்ள கொள்கை கரெக்டா இருக்கு, உங்களுக்குள்ள செயல் கரெக்டா இருக்கு, உங்களுக்குள்ள சிந்தனை கரெக்டா இருக்கு. அவ்வளவு ஒரு பயமா? நான் வேற ஒரு இடத்துக்கு போனா அவங்க மதத்துக்கே போயிடும். அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லாமையா இருக்கீங்க நீங்க? அப்பப்ப போறீங்களா? போங்க. சர்ச்சுக்கு போங்க. போறீங்களா? மாஸ்க்கு போங்க. ஆனா நீங்களா இருக்கணும். அப்படின்னா என்ன? நீங்க ஹிந்துவா இருக்கணும்ன்ற? அப்படி இல்ல. எந்த தத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, முருக தத்துவம்னா முருக தத்துவம், சிவ தத்துவம்னா சிவ தத்துவம், நீ என்ன தத்துவத்தை வேணா எடுத்துக்கங்க. ஆனா எடுத்த தத்துவத்திற்கு உண்மையாக நேராக நாம் நிற்க வேண்டும். அவன் மட்டும்தான் வாழ்வில் இறை அனுகிரகத்தை பெறுவான், இறைவனின் பரிபூரண அருளாசிகளை பெறுவான். வேறு யாராலையும் பெற முடியாது. ஏன்? வைராக்கியம்.